இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே துவக்க விழாவே வெற்றி விழாவாக இருக்குது. 100 நாளுங்கிறது சர்வசாதாரணமாக ஓடிடும். படம் நல்லா இருந்ததுன்னா 25 வாரம், எங்கள் காலத்தில் 25 வாரம்லாம் ஓடிச்சு. இப்போல்லாம் 4 நாள் ஓடினா போதும் இல்லையா? அதான் அது 4 நாள் இல்லை, 40 நாள் இல்லை, 400 நாள் ஓடும். நல்ல கலைஞர்கள். அவர் வேற பேர் மங்களநாதன் மங்களகரமாக ஆரம்பித்து வச்சிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? வெற்றி நிச்சயம். ரெண்டாவது ஐயா காந்தாராஜ் ஐயாவுக்கு வந்து தமிழில் மந்திரம் சொன்னாதான் பிடிக்கும். அதனால தான் தமிழ்லேயே மந்திரம் சொன்னேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அன்பு உதவிய பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டை அழியாத அபிராமி ஆத கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகராத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. போதுமா? பகுத்தறிவாளர். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் பகுத்தறிவு இதை சேர்ந்தவன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னாருங்கிறதுக்காக சொன்னேன். இந்த சாமியெல்லாம் திட்டுறதுக்காக தான் இந்த கடவுளத்தெல்லாம் தெரிஞ்சு படித்து வச்சுருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன கோளாறு இருக்குது, என்ன குழப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் கடவுள் அருளும் உங்களுக்கு இருக்கும். எங்கள் மாதிரி பகுத்தறிவாளருடைய இது ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைய உண்டு. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அறியாத பசங்க ஊர் உலகமெல்லாம் அறிஞ்ச பசங்களா வெற்றியோடு வருவாங்கங்கிறது நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வாங்க செந்தில் அவர்கள். செந்திலனை பத்தி என்ன சொல்றது? புயினா புயின்னு சொல்லலாம், புஷ்பன்னா புஷ்பம் சொல்லலாம். எத்தனை இருக்குது அண்ணனை பத்தி சொல்லலாம். அந்த வாழைப்பழத்தை சொல்லலாம். ஆனால் அந்த வண்டி வச்சிருந்த ஆளு தெரியும். அந்த அந்த பேர் நிறைய வண்டி வச்சிருந்த அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? ஏற்குறை 20 ஆண்டுகள் நம்மளை சிரிக்க வச்சார் சார். கைத்தட்டலாம் சார். புரியுதுங்களா? அதாவது எவ்வளோ நம்ம வந்துட்டு மன உளைச்சல் இருந்தாலும் இவங்களை கவுண்ட் பண்ணி என்னணும். அந்த காம்பினேஷனு வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்ம வந்துட்டு புரியுதுங்களா? இருங்க இந்த பெட்ரூம் பாஸ் வழக்கு இன்னைக்கு ஆயிருக்கு போகுது. ஆனால் இது வேணே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அண்ணன் ஒரு வார்த்தை இங்கே பேசுவாங்க. எனக்காக டப்பிங்கில் இருந்தார் இன்னைக்கு. நான் ஏவிஎம்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏவிஎம் போயிட்டார். அங்கேருந்து எனக்காக வந்தார் அண்ணன் செந்தில் அவர்கள். அண்ணன் செந்தில் அவர்களுக்கு பிரபல இயக்குனர் எஸ் வி முத்துராமன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். சார் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க சார். நீங்கள் தப்பா எடுத்துக்காங்க. எல்லாம் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் பவனம்மாள் இளஞ்செழியன் ப்ரொடியூசர் வாங்க. 2 பேரும் எங்கள் குடும்பத்தின் மூத்தர் பாரதி வாங்க. பாரதி இந்த படம் முழுக்க பாரதி தான் காரணம். ஹீரோயின் 2 பேர். ஹீரோ நமஸ்காரம் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை, நமஸ்காரம் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்னேன் தொண்டை கட்டிக்கு போச்சு, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன். படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு படம் பியார் பிரேம கல்யாணமா அது காதல் போது இது 2வது லேட் ஆகிட்டுருக்கு போய் முடிச்சு வந்தேன்.
அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன், இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தெரியும். இல்லை, வயசு எனக்கு 35, கம்மியாக சொல்கிறீங்க. அப்போ குழந்தையா இருக்கும்போது தூக்கணும் போது தெரியும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். அவர் நல்ல திறமை சொல்லி அது இப்போ தான் வந்திருக்கு. அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சிகரம், இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம். அப்போ இருந்தால் எல்லாரும்னா நான் அப்போ இருந்து இருக்கேன். அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்படி எல்லாருடையும் நன்றாக பழகுவேன், எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பத்திரிக்கையிலேருந்து மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. இப்படி இந்த படத்துக்கு நான் நடிக்கிறேன், எப்போ போஸ்ட் ஓட்டுவாங்க, எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு. இப்போ ஓடிபிங்கிறாங்க, இன்னும் ஒன்று. அப்புறம் என்னப்பா ஓடிடி, அப்புறம் நெப்டிஷா, அமிர்ஜான், மாத்திரை மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்கோ கொடுக்குறாங்க. அது நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட நடிச்சேன்னா எனக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரகு அவர்களுக்கும், மற்ற ப்ரொடியூசர் அம்மா அவர்களுக்கும், மற்ற ஒரு பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டேன். வணக்கம். ஏறக்குறைய சார் மறுபடியும் சொல்கிறேன், செந்தில் அண்ணன் அதே ஒரு சிம்பிள்சிட்டி, அதே ஒரு இதை மாதிரி 20 ஆண்டுகள் இன்னும் கவுண்ட் பண்ணி என்ன உங்களை திட்டுறாரா எப்படின்னா, இன்னும் அவர் அந்த காம்பினேஷன் பெரிய காம்பினேஷன். அது சொல்லக்கூடாது. அது இவர் பையன் டாக்டர் சார், கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அவர் தான் படிக்கவில்லை என்றாலும் தன் மகன்களை மருத்துவ படிப்புக்கு ஆளாக்கி, அது மாதிரி அவங்க அண்ணி ஒய்ஃப் அவ்வளோ ஒரு தன்மை. யார் போனாலும் முதல்ல சாப்பாடு, யார் போனாலும் ஒரு இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு. என் மேலே தனிப்பட்ட ஒரு பிரியம். நினச்சா டக்குன்னு கார் எடுத்துன்னு ஏவி வந்துடுவார். பழைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்துப்போம். அவர் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலைங்க. ட்ராமாவிலேருந்து இருந்து வந்திருக்காங்க. அவருக்கு மீண்டும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். திரு குல்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது அறியாத பசங்க படம். இது என்னோட டெபியூட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற படம் இது. ஓகேங்களா? அறியாத பசங்க என்னோட டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகா இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்க. டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவர் தான். படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான். ஒரு 20 years எக்ஸ்பென்ஸ் இருக்கு அவருக்கு. அது எக்ஸ்பென்ஸ் எல்லாமே படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இளஞ்செல்லியன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. யா, படம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. மெசேஜ்னு சொல்லி கொள்ளாமல் ஒரு கமர்ஷியலாக சொல்லியிருப்போம். அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக எல்லாமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நிறையா பேர் வாழ்த்திட்டாங்க. படம் 100 நாள் ஓடுன்னு முதல்லையே சொன்னேன். இப்போல்லாம் சினிமா எத்தனை நாள் ஓடுதுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, எத்தனை ஷோ ஓடுதுங்கிறது தான் கணக்கு. கலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஷோவிலேயே பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவங்க ஓடுறதெல்லாம் லாபம். அந்த மாதிரி வரும். அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்தில் தலைப்பு இருக்கக்கூடாது.
இதில் 8 எழுத்துல வச்சிருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்துல பேரே வைக்கக்கூடாதுன்னு. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்துல தலைப்பு வச்சிருக்காருக்கும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இப்போ ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்காரு, அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காங்க, இவர் நம்மளாட்டுமே இருக்காரு, நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும் இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து, உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறைய படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்கு, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, புகைப்படம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவ்வளவு பேர்த்துக்கும் வாழ்க்கை கொடுக்கிற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியிலே ரகு போன்றவர்களாக ஈடுபட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேற ஆகிட்டேன் நான். அது வேற, அது எல்லாம் வேற விஷயம். அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன். இது தசாவதாரம் படத்துல எல்லாம் அவதார் சிங் ரோலு, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்குது. அவரை கமல் வந்து திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார். இது மாதிரி அரைக்கா சீனில் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க. எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன், முன்னணியில் இல்லை. அப்புறம் படம் எடுத்தாங்க. என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு. பல தைரியமாக எடுத்தாங்க. அந்த பூச்சி கடிச்சு அந்த நாள் கதாநாயகன் மூஞ்சி புள்ளெல்லாம் போய் என்னென்னமோ 6 மணிலாம் எடுத்தாங்க. அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில். அப்போ வந்து என்னை கேட்டாங்க, தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு. என்ன இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க. ஏன்னா தசாவதாரம் படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கிள் டயலாகை பேசிட்டு நான் பட்ட அவஸ்தை தான் இங்கே இவ்வளோதான் இல்லை. ஏயா ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா? ஒரு டாக்டர் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க. நான் சொன்ன ஆளை உடுப்பா, கமல் சார் டைரக்டரு, ரவிக்குமார் டைரக்டரு சொன்ன டைலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன படம்னு கூட தெரியாது எனக்குன்ட்டு. அதனால் இதெல்லாம் சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும். பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க. நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க. நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள். தயாரிப்பாளர்களுக்கு வசூலை தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல கைதட்டலாம் தத்துவமா வேண்டாமா? 20 வருஷமா ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து
எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதிட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டு நான் முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்க எல்லார்ட்டையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னாலே எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக வந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு விமர்சனம் பண்றதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவாரு. அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமா சொல்லுவாரு. மனசுல என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமா சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதால கை நீட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன். இதுதான் எனக்கு தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள், பா இளஞ்செழியன், அவங்கள ஒரு தடவை பலமா கைதட்டி பாராட்டி வாழ்த்துகிறேன். எங்களுடைய பிஆர்ஓ துளசி பள்ளிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்ல அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்பவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்பவும் எனக்கு இந்த விழாவில் சொல்றதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடைச்சிருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு 1.25 அடியில சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதுல களை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசிச்சு இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல கைகட்டுகளை உலகம் முழுதும் பெற்றிருக்கிற நிறுவனம். ஏவிஎம்ஐ பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்கினவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன்,
இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரகு சொன்னாரே, முரட்டுக்காளை, சகலகலாதம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த முந்தானி முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசுகளுக்கு நடத்தார். சனனா கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. சரவணன் சார்ட்டையும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்கோம், இவ்வளவு ஃப்ளோர், இவ்வளவு ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை, 3 தலைமுறையாக ஏவிஎம்மில் வேலை செய்கிற கலைஞர்கள், பணியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி? இப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்துல நடத்திட்டு போனா ஒரு நாளைக்கு நஷ்டமா இருக்கு, ஸ்டுடியோவை மூடிடுவோம்னு சொல்ற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டா, முத்துராமன் நீங்க எங்களில் ஒருத்தர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய நல்லதுலையும் கெட்டதுலையும் பங்கு பெற்றவர், இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்க சொல்றத நாங்க கேட்கணும், ஆனா எங்களால முடியல. ஆகவே உங்கள்கிட்டயே நாங்க ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோம். படம் எடுத்துட முடியும், ஆனா அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல. படத்தை எடுத்துட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை, எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம். நஷ்டம் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை, நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் நிச்சயமா படம் எடுக்கிறோம். படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை, படம் எடுக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பண்ண முடியல, அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்கள் படம் எடுக்கிறோன்னு யாரு? ஏவிபி செட்டியாருடைய பிள்ளைகள் அவ்வளவு பேரும் அனுபவப்பட்டவர்கள், அப்பச்சியிடம் பயிற்சி பெற்றவர்கள். அவங்க சொல்றாங்க இல்லை, பல வருஷமா படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன். பத்திரிகையாளர்கள், தொலைசீவியல் போன்ற பிஆர்ஓக்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்றேன். ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம், அதை வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமா இருக்கு. ஆகவே ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், காந்தராஜ் அவர்கள் எல்லாத்த பத்தியுமே விமர்சனம் பண்ணுவாங்க. இதை பத்தி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு விடிவு காலம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு 3 தியேட்டர்ல அவர் ராஜாராம் சாருக்குன்னே சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க. முதல் நாள் அன்னைக்கே அந்த படத்தை போய் பார்த்துட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தினாலும் வாழ்த்துவார், திட்டினாலும் திட்டுவார். என்னடா எடுத்து அமுத்துறாமான்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜாராம் சார். அவருடைய சகோதரர் நம்முடைய காந்தராஜ் அவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுவதில் முதல் ஆளாக நம்முடைய ரகு அவர்களும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த தொழிலை பொறுத்துறது நஷ்டமான தொழில், கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல தொழில். அந்த தொழிலை முறைப்படி செய்து திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றி படங்களை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படித்தான் எஸ்.எஸ். வாசன் அவர்கள்,
நாயிரெட்டி அவர்கள், ஏவிஎம் அவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. கை விரல் நுனியில இந்த துறைகளை பற்றி விவரங்களை வைத்திருந்தார்கள். படம் எடுக்கணும்னு சொன்னா நாங்கள் போய் அப்படி நல்ல நாள் பூஜை போடுவோமோ, நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும், ஸ்கிரிப்ட் எங்க, கதை எங்க, ஸ்கிரிப்டை கொண்டாந்து என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்பாளர்கள். அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் உன்னால என்ன செலவு வரும், என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும், இதுக்கு யாரு ஹீரோ, இதுக்கு யாரு ஹீரோயின், இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் டேபிளில் வச்சு சொன்ன பிறகுதான் படத்துக்கு பூஜை போடவே செட்டியார் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்குங்க, படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிட்டு வரோம். ஆகவே ரகுவுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய யூனிட்டுக்கும் சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டை இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மூத்த இயக்குனராக உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். இதில் நடிக்கிறவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நடிகர்களையும் அப்பா என்ன பண்ற ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறாரு. பார்த்துங்க, ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு நான் அறிமுகப்படுத்துகிற போது நீ யார்கிட்ட வேலை செஞ்சாருன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. தம்பி வருத்தப்படக்கூடாது, நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டியார் சொன்னபடி எடிட்டிங்கில் வேலை பழகிறவனா சேர்ந்தேன். 5 வருஷம் சூர்யான்னு ஒரு பெரிய எடிட்டர், சங்கர்னு பெரிய டைரக்டர் எடிட்டர், அவங்கள்ட்ட 5 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்ரெண்டிஸாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலை பார்த்து எடிட்டிங் செய்ய அளவுக்கு தகுதி பெற்றேன். நல்ல கைதிட்டங்களை அவருக்கு போய் மனசில் படணும். அதுக்கு பிறகு உதவி இயக்குனராக நம்முடைய குமரன் சார் செட்டியாருடைய பையன் எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸ் இருந்தார். அதையும் பார்த்துங்க. செட்டியாருடைய பையன் குமரன் சாரை அவர் டைரக்டர் ஆகலை, என்னை எப்படி அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு சொன்னாரோ அது மாதிரி அவரையும் அப்ரெண்டிஸாக வேலை செய்ய வச்சு எடிட்டிங்கில் குமரன் சாரும் அப்ரெண்டிஸாக இருந்தார். அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செட்டியாருடைய ஒப்புதலோட முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை துவக்கினாங்க. அந்த படத்தை துவக்குகிற போது குமரன் சார் எடிட்டிங்கில் இருந்ததுனால என்னை பார்த்து, முத்துராமன் நீங்கள் எங்களோட செட்டுக்கு வந்து வேலை செய்யுங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர், அதான் பாருங்க 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர், 5 வருஷம் எடிட்டிங்கில் வேலை செஞ்ச பிறகு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை செட்டுக்கு கூப்பிட்டு போனவர் குமரன் சார் அவர்கள். அப்படி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வராத டைரக்டர்களே இல்லை, எல்லா பெரிய டைரக்டரும் இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. களத்தூர் கண்ணம்மான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் முடக்க மாட்டீங்க. என்ன காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவை முடியே அப்பாவை முடியேன்னு பாடிட்டு வந்தார் ஒரு பெரிய மனுஷன். அன்னைக்கு குழந்தை நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு உலகநாயகன். அப்படிப்பட்ட உலகநாயகன் அறிமுகமான அந்த களத்தூர் கண்ணம்மா படத்தில் தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சேன்.
இந்த படத்திலேயே 2 டைரக்டர்கள், பிரகாஷ் சரவன், பீம்சிங். அது ஒரே படத்தில் 2 டைரக்டர் வேலை பயிற்சி. அதன் பிறகு எப்போவுமே நான் சொல்கிறது, ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து வெறும் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, அதுதான் இன்ஸ்டியூட், அதுதான் கல்லூரி, அதுதான் அந்த காலத்து மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம். ஏவிஎம் செட்டியார் தான் வேந்தர், பிள்ளைகள் தான் துணைவேந்தர்கள், அங்கே வந்து டைரக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்டுடியோவில் 10 ஆண்டு காலம் பல இயக்குநர்களோடு பணியாற்றி, அதன் பிறகுதான் குகநாதன் சார் அவர்கள் கனிமுத்து பாப்பாங்கிற படத்தில் என்னை டைரக்டராக அறிமுகம் செய்தார். நான் டைரக்டர் ஆவதற்கு 20 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் எங்கே? ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் செட்டியாருடைய தலைமையில், அவர்கள் பிள்ளைகளுடைய கண்பார்வையில், அந்த டைரக்டருடைய மேற்பார்வையில் வேலை பழகி 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் டைரக்டராக வந்தேன். அந்த வந்ததின் காரணமாகத்தான் எனக்கு அஸ்திவாரம் பலமாக. நன்றி. ஒன்று நான் கேட்டுக்கொள்வது, இந்த படத்துக்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு முறை கைகட்டி அவருக்கு ஒரு வெற்றி வாக்கை கொடுக்கிறோம். ஆகவே உன்னுடைய அனுபவங்களை சரியாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, இன்னைக்கு நிறைய வசதி இருக்கு, அன்னைக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு இன்ஸ்டியூட் இருக்கு, லேப்டாப் இருக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம் உங்க கையில் பட்டன்லேயே இருக்கு, கை விரலையே. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு சிறந்த முறையில் நடித்து சிறந்த நாயகர்களிலே ஒருவனாக நீ வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துகளோடு நாங்கள் பலமான அஸ்திவாரம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. இது பெரிய கடல், இந்த கடல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஒன்றை தயார் பண்ணிக்கணும். எனக்கு அப்ரெண்டிஸா சேர்ந்த எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்டிஎம் எடிட்டிங் ஷூட்டுன்னு ஒரு எடிட்டிங் ஷூட் வச்சிருக்காங்க. எஸ்பி முத்துராமன் பேர்ல துணை தயாரிப்பாளர் என்கிற பட்டத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பிரம்மாண்ட படம் எடுக்கிற சங்கர் இயக்கிய அந்த சிவாஜி படத்துக்கு நான் துணை தயாரிப்பாளர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்ரண்டிஸா வந்து சேர்ந்து அப்ரண்டிஸ் முத்துராமன் இன்றைக்கு துணை தயாரிப்பாளர் முத்துராமன் என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் 3-4 விஷயங்கள் தான். தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம், எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எந்த தொழிலை எப்படி இந்த செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே கற்றுக்கொண்டு செய்தோம். கிடியாரத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்யல, 6 மணிக்கு வீட்டுக்கு போறேன், 3 மணிக்கு வீட்டுக்கு போறேன் சொன்னதில்லை. 3 நாள் 4 நாள் சுழி பலமான அஸ்திவாரம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. இது பெரிய கடல், இந்த கடல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஒன்றை தயார் பண்ணிக்கணும். எனக்கு அப்ரெண்டிஸா சேர்ந்த எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்டிஎம் எடிட்டிங் ஷூட்டுன்னு ஒரு எடிட்டிங் ஷூட் வச்சிருக்காங்க. எஸ்பி முத்துராமன் பேர்ல துணை தயாரிப்பாளர் என்கிற பட்டத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பிரம்மாண்ட படம் எடுக்கிற சங்கர் இயக்கிய அந்த சிவாஜி படத்துக்கு நான் துணை தயாரிப்பாளர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்ரண்டிஸா வந்து சேர்ந்து அப்ரண்டிஸ் முத்துராமன் இன்றைக்கு துணை தயாரிப்பாளர் முத்துராமன் என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் 3-4 விஷயங்கள் தான். தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம், எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எந்த தொழிலை எப்படி இந்த செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே கற்றுக்கொண்டு செய்தோம். கிடியாரத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்யல, 6 மணிக்கு வீட்டுக்கு போறேன், 3 மணிக்கு வீட்டுக்கு போறேன் சொன்னதில்லை. 3 நாள் 4 நாள் ஸ்டுடியோவிலேயே படுத்திருக்கோம்.
ஸ்டுடியோவிலேயே தூங்கியிருக்கும். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேஸ்ட் போடுறதுக்காக ஒரு கவர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பின்னில் அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் ஃபிலிம்லாம் போடுவோம். தூங்குறது எப்படி தெரியுமா? அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சுக்கிட்டு, அப்பெல்லாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும், அந்த டின்னு தலைகாணியை வச்சு படுத்து தூங்கிய நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதிகமானது. ஆனால் அந்த உழைப்பு தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். உழைப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. சாப்பாடு அங்கே தான், தூக்கம் அங்கே தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான். ஆக கடுமையான உழைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த ரகு மாஸ்டருக்கு 20 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலம். இந்த வந்திருக்கிற கதாநாயகிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிப்பேன், சினிமாவில் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியும். எப்போ தொழிலை ஒழுங்கா கற்றுக்கிட்டா, கடுமையா உழைச்சா, வருவேங்கிற நம்பிக்கையோட இருந்தா. எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு சொல்றேன், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஐயா, சினிமாவில் இருந்தேன், இந்த துளசி பண்ணி மாரி என் மாரி ஏதாவது கிறிஸ்டிஸ் எழுதலாம்னு எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கிறிஸ்டிஸுக்கு கிடைக்கல. ஏன்? வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கம்ங்கிறது முக்கியமான விஷயம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆகவே 4 விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்றனாலே தைரியமாக சொல்லுகிறேன். தொழிலை ஒழுங்கா கத்துக்குங்க, கடுமையா உழைங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் வருவேன்டா, என்னால முடியும், நான் டைரக்டரா வருவேன். எப்போ? 9வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியரிடத்துல சொன்னேன், நான் சினிமாவில் வருவேன். எப்படி வருவேன்? எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு அவரு. ஆர்வத்தை பார்த்து பாராட்டுகிறேன்னு 9வது வயசுல என்னுடைய ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியார் என்னை தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்கள் இருக்குமேயானால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அறியாத பசங்க படத்துடைய துவக்க விழாவில் உங்க எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குனராக இருந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும். புது ரச்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இங்க நிறைய பெண்களை, தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. திரையுலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன். ஏன் பெண்கள் ஏன் வரக்கூடாதா? பெரியாரும் இருக்காரு, ராஜாராம் ஐயா, அவங்க எல்லாம் பட்ட பாடு. பெரியாரோடையே சுத்தினவர் ராஜாராம் சார், பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார். அவங்க எல்லாம் விரும்பின மாதிரி இன்றைக்கு பெண்கள் தலையெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் உலகத்தையும் காக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறமை இருக்கிறது. முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலக அளவிலே பெண்கள் தலைமை வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களையும் வாருங்கள், வாருங்கள், தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களையும் திரையுலகம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த குழுவை எல்லாம் பாராட்டி, டைரக்டர், ஆர்டிஸ்ட்லாம் பாராட்டியாச்சு. அடுத்து தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நான் தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து தான் முன்னுக்கு வந்தேன். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எஸ்பிஎம் புக் பண்ணால் எஸ்பிஎம்ஐ மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பிஎம் குழுவினரை புக் பண்ணணும். எஸ்பிஎம் யூனிட் நாங்கள் பணியாற்றினால தான்
77 படங்களை என்னால் இயக்க முடிந்தது. 25 படத்தை வச்சு ரஜினியை இயக்க முடிஞ்சது. 10 படத்தை வச்சு கமலை இயக்க முடியுது. எந்த சிவாஜி கணேசனையும் கருணாநிதியும் பார்த்து வளர்ந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்தோம். அப்படிப்பட்ட கமலஹாசனோடும் ரஜினிகாந்தோடும் எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களோடும் கை நல்லா தட்டுங்க. அவர் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜியோட ஃபேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜியினுடைய பரம ரசிகர்னு ஒருத்தரை மட்டும் கூட்டியாந்து காட்டாரு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அமைப்பில் வந்திருக்கிற இவரெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். சிவாஜிக்கு புகழ் சேர்ப்பதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இந்த ரசிகர் மன்றம் வச்சு இருக்கிறது இல்லை. சிவாஜி உயிரை விடுனா உயிரை விட்டுருவோம். அப்படிப்பட்ட ரசிகர்கள். அப்படிப்பட்ட இதில் அந்த கலைஞர்களை பொறுத்தளவு ரவி சுந்தரம், எடிட்டிங் வந்து குமார் தாஸ், ரமேஷ் கமல், சக்தியம், ஸ்டண்ட் ஹரிமுருகன், லிரிக்ஸ் பாரதி சினேகன், புலவர் சிதம்பரநாதம், பிஆர்ஓ கார்த்திக், டிசைன் NV அகிலன். இப்படி ஒரு புது குழு உருவாகி அறியாத பசங்க இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த குழு எப்படி வரணும்னு ஆசைப்படுறேன்னா, எங்க குழுவை விட அதிகமான படங்களை இயக்குகிறவர்களாக தயாரிக்கிறவர்களாக வர வேண்டும். அது காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங். டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் நல்ல புரிதல் இருக்கணும். நான் என்ன ஷாட் வைக்கணும், என்ன நினைக்கிறேனோ அந்த ஷாட்டை என்னுடைய கேமராமேன் பாபுவும் இன்னொரு கேமராமேன் விநாயகம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட அழகாக எடுத்து கொடுத்தார்கள் அந்த ஒளிப்பதிவார்கள். அவர்கள்தான் டைரக்டருடைய கண்கள். அப்படி கண்ணாக இருக்கிற இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரை வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறேன். அந்த கலைஞர்களை வாழ்த்துகிறேன். அதே மாதிரி எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், புலவர் சிதம்பரநாதன், கேமராமேன் ரவிசுந்தர் கொஞ்சம் எழுந்து ஆடியன்ஸ் காமிங்க. ரவிசுந்தரம் கேமராமேன் மைக் கொஞ்சம் கொடுங்க. கொரியோகிராஃபர் ரமேஷ் கமல் அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் மேடைக்கு வருமாறு வைக்கிறோம். டான்ஸ் மாஸ்டர் அடுத்த டான்ஸ் மாஸ்டர் பாசமிகு சகோதரர் திரு சக்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஃபைட் மாஸ்டர்ஸ் ஹரிமுருகன் இப்ப லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகன் அவர்கள். லிரிக் ஐயா புலவர் சிதம்பரநாதன் அவர்கள் கேட்க தெரியல. அடுத்து பிஆர்ஓ கார்த்திக் திவாகர். ஆகவே இவ்வளவு டெக்னீஷியன்ஸையும் ஒரு மூத்த இயக்குநர்கிற முறையில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்க அத்தனை பேரையும் சேர்ந்துக்கிட்டு வருக 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 என்று வரவேற்கிறேன். கைதிட்ட மாட்டீங்க, கைதிட்டு இந்த பிள்ளைகளை பாவங்களுக்கு. ஆகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் என்னுடைய புலவர் சிதம்பரநாதன். பார்த்தேன் வெளியே பார்த்தேன். வாங்க சார். மூத்த ஒரு லிரிக் ரைட்டர் சார். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். எல்லா நிறுவனத்துக்கும் எழுதியிருக்காங்க. எல்லாம் அழைச்சிட்டு
நல்வழி காட்டி வெற்றி பெற வைங்க. ஆகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக வந்து உங்களிடத்துல சொல்லிட்டேன். ஆக விஷயம் இதுதான். அதை ஒழுங்கா ஃபோன் யாரோ பேசுறீங்க, கொஞ்சம் அமிட் பண்ணுங்க. ஃபோன் யாரோ பேசுறீங்க. அதை ஒழுங்கா நீங்க எல்லாம் கத்துக்கிட்டு வேலைகளை செய்வீர்களானால் நிச்சயமாக சினிமா உலகத்தில் இன்னொரு எஸ்பி முத்துரானாக ஒவ்வொருவரும் வர வேண்டும், வளர வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி, எதா இருந்தாலும் பேசிக்கிங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போடாதீங்க. அந்த காலத்திலே பழமொழி சொல்லி வச்சான், கோபத்தோடு எழுந்திரிச்சா நஷ்டத்தோடு உட்காரணும். யாரும் கோபத்தில் எழுந்திரிக்காத. ஏன் அந்த பிரச்சனை வந்ததுங்கிறத பார்த்து தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே தீர்த்துங்க. இது நிறைய பேர் புருஷன் பொண்டாட்டியாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அதிகம் வந்தால் என்ன தெரியுமா? எங்கே போகிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் எங்களால் சேர்ந்து வாழ முடியல, டைவர்ஸ் கொடுங்கன்னு டைவர்ஸுக்கு போகிறாங்க. இல்லை, வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்து போனால் டைவர்ஸை பற்றிய பிரச்சனையே நமக்கு வராது, வரக்கூடாது. ஏன் புருஷன் பொண்டாட்டி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்புறம் என்ன? உங்கள் குறைய அவங்ககிட்ட சொல்ல, அவங்க குறைய உங்ககிட்ட சொல்லட்டும். நான் சண்டை அடிச்சுக்க வேண்டாம்னு சொல்ல. சண்டை அடிச்சுக்காம இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆக புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை அடிச்சுக்க வேண்டாம்னு இல்லை, சண்டை அடிச்சுக்குங்க. சண்டை அடிச்சுக்கிட்டா தான் பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சண்டை அடிச்சுக்கும் போது ஹாலில் உட்காந்து பிள்ளைங்க முன்னாலேயோ உறவினர்கள் முன்னாலேயோ அடிச்சுக்காதீங்க. மாறுபட்ட கருத்து வந்துருச்சு, 2 பேரும் சடைக்கடின்னா 2 பேரும் சேர்ந்து பெட்ரூம்குள்ளே போங்க. பெட்ரூம்குள்ளே போய் 2 பேரும் பேசுங்க. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கிடையாது. கணவனும் கேட்கலாம், மனைவியும் கேட்கலாம். அதில் தப்பு இல்லை. அது தவறு நடக்குதுன்னா அந்த தவறை திருத்திக்கிங்க. தவறை திருத்திக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டோம், நம்ம 2 பேரும் ஒத்துமையாக வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம்னு பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன உங்கள் விருப்பமோ அதை செஞ்சுட்டு அந்த ரூமை விட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியில் வாங்க. குடும்பத்தில் தகராறே வராது. இதெல்லாம் அறிவுரையே இல்லை, நாங்கள் வாழ்ந்த பழக்கங்களுடைய அனுபவம், அவ்வளோதான். ஆக அப்படி சண்டை இல்லாமல் வாழ்ந்தால் நாங்கள் 55 படத்தை டைரக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் விட்டு கொடுத்து போனது தான், அனுசரித்து போனது தான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது தான். ஆகவே அப்படி நீங்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து இந்த அறியாத பசங்க அறிந்த பசங்களாக திரையுலகுக்கு தெரிந்து வந்து வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தயாரிப்பாளர் பூனம்மாள், இளஞ்செழியன் இருவரையும் மனசார கைதட்டி பார்த்துக்க. ஆகவே திட்டமிட்டு கரெக்டாக செயல்பட்ட சினிமாவில் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்களே, இல்லை, நல்ல லாபம். நாயிரெட்டியார் சம்பாதிக்கலையா? ஏவி மெய்யப்ப செட்டியார் சம்பாதிக்கலையா? பிரசாத்தை நீங்கள் ஒருத்தர் இருக்காரு, அவர் சம்பாதிக்கலையா? மொத்தம் நல்ல முறையில் தொழிலை செஞ்சால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்தி, எண்ணியர் எண்ணியாங்கு எய்தியர், எண்ணியர் கண்ணியராக என்று சொல்ல சொல்லி நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியோடு இருந்து கடுமையாக உழைத்து நம்பிக்கையோடு வாழ்ந்து ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்மையானால் வெற்றி நீங்கள் தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வருது சொல்லி இது உண்மையான வார்த்தை. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 60 வருஷம். சூப்பர் ஸ்டார் ரஜினியோடையும் கமலோடையும் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்போ தான் ரஜினிக்கு 50வது ஆண்டு கொண்டாடணும். 50 வருஷமும் ரஜினியோடு கூடவே இருந்திருக்கிறோம், கமலோடு கூடவே இருந்திருக்கிறோம்.
ஏவிஎம் ஸ்டுடியோவில் எல்லாரும் வருவாங்க, எல்லா நடிகர்களும் வருவாங்க, எல்லா டெக்னீஷியன்ஸும் வருவாங்க. நான் படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இல்லை ஞாபகத்தில் வச்சுக்க, 10 வருஷம் நான் படம் பண்ணலை. ஆனாலும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிற கலைஞர்கள் என் அறைக்கு வந்து என்னை பார்த்து என்னிடம் வாழ்த்து வாங்கி கொண்டு இன்றைக்கும் போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் அவர்களோடு பழகிய பழக்கம், அந்த நட்பு. நீங்களும் அப்படி இருந்தால் உங்களையும் தேடி வருவாங்க. ஆகவே வாழ்க்கை என்பது யார் கையில் இருக்கு? வேற யார கையிலையும் இல்லை, நம்ம கையில் இருக்கு. நீ வாழ்கிற வாழ்க்கை முறையில தான் உங்களுக்கு வெற்றி உங்க கையில் இருக்கு. வெற்றி பெற்றா அந்த வெற்றி சும்மா வெற்றி இல்லை. நான் சொன்ன இவ்வளவு விஷயங்கள்னால தான் வெற்றி பெற்றோம். அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சார் மீடியா கொஞ்சம் பேசாம இருக்கு சார் ப்ளீஸ். பெரியவங்க பேசுறாங்க, பேசிட்டே இருக்கீங்க நீங்க. வெற்றி பெற பேசாம வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திட்டு போல நாங்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்ற என்பதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறோம். ஆகவே அதை பின்பற்றுங்கள், வெற்றி பெறுங்கள். ஐசியூவில் இருக்குங்கிறாங்க அந்த பத்திரிகையாளர்கள். சினிமா வந்து ஐசியூவில் இருக்கு, அதை தேர்த்த முடியாதுன்னு நான் சொல்ல. இல்லை, தேர்த்த முடியும். முந்து போயிருக்கிற அந்த சினிமாவை வெற்றி சினிமாவை இன்றைக்கு இருக்கிற புதிய இளைஞர்கள் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு துறை புதுசாக வந்திருக்கு. இயற்கையான நுண்ணறிவு அப்படிங்கிற துறை. அந்த துறையில் இப்போது இருக்கிற கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, இதை விட அதிகமாக அந்த துறை நமக்கு பயன்படும் என்று சொல்லுகிறார். வந்துச்சுல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்னொரு துறை வந்திருக்கு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சினிமா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. முத கைது கூடதே அம்மா தான் பார்த்துக்கோ. ஏன் இதை சொல்லேன்னா, 70 வயதான உலகநாயகன் கமலஹாசன் அமெரிக்கா போய் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற படிப்பை படித்து கொண்டிருக்கிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடும் இப்படி எல்லாரும் கற்றுக்கணும். புதுசாக என்னென்னமோ வருது. ஏஐக்கு பிறகு அதுக்கு பிறகு இன்னொன்று வந்துருச்சுங்கிறாங்க. அதெல்லாம் யாருக்காக வந்திருக்கு? நமக்காக தான் வந்திருக்கு. அவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக என் பிள்ளை கமலஹாசன் இன்றைக்கு அதனை படித்து அமெரிக்காவிலிருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு போய் படித்து விட்டு வருகிறார் என்பதை உங்கள் முன்னாலே பதிவு செய்கிறேன். இந்த அம்மாவுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு. கைதட்டுங்க, அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. புதுசாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அந்த கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால தான் கமலஹாசன் நடிகனாக மட்டுமில்லை, சிறந்த இயக்குனராக, சிறந்த கவிஞனாக, சிறந்த திரையுலக நிபுணனாக அவன் வாழுகிறான் என்றால் அவன் அத்தனையும் படித்து கற்றுக்கொண்டு அதை திரைக்கு கொண்டு வந்திருக்கிற பெருமை கமலஹாசனுக்கு. ரஜினிகாந்த் இருக்காரு, ஒரு பாலச்சந்திர சாரெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு புவனாவரி கலைஞர் படத்துல தான் எங்கிட்ட வந்து சேர்ந்தார். அவர் வரும்போது வில்லனா வந்தார். அப்போ நானும் பஞ்சவர்ணாச்சலம் பண்ணோம். இந்த வில்லன் கேரக்டர் பண்ணுற ரஜினிகிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆகவே அவரை ஹீரோவாக போட்டு, வழக்கமாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற சிவகுமாரை வில்லனாக போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு எடுத்த படம் தான் புவனாவரி கேள்விக்குறி. அந்த படத்தில் ரஜினியை ஹீரோவாக போட்டோன்னு எல்லாருக்கும் சந்தேகம். சார், வில்லனாக வந்திருக்க பையனை போய் ஹீரோவாக போடுறீங்கன்னா, யோ நானும் பஞ்சனன் எடுக்கிற முடிவை யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவாக போட்டு சிவகுமாரை வில்லனாக போட்டு எடுத்த படம் புவனாவரி கேள்விக்குறி. அந்த படத்தில் ரஜினி சாருக்கு 4 டைலாக் பேசுகிறாரு, 4 லைன் பேச மாட்டார். அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், நீ பயப்படாத, நீ எவ்வளவுக்கு ரெடியாகிறியோ அந்த அளவுக்கு சொல்லி அந்த அளவுக்கு ஷார்ட் வச்சுருக்கிறேன்னு சொல்லி 4 வரியாக எடுத்த ரஜினியுடைய டைலாக்கை வச்சு தான் புவனாகரிக்குள்ள அப்போவே பஞ்சு டைலாக்லாம் எழுதிட்டார். அந்த பஞ்சு டைலாக்லாம் சொல்லி தனக்குன்னு ஒரு நடிப்பை வில்லன்தன்மை இல்லாமல் அந்த பஞ்சஸ் எல்லாம் சொல்லி
அந்த வேலைகளை கற்றுக்கொண்டு தமிழை தமிழாக படித்து, ஆகவே ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் என்பதை போல கஷ்டப்பட்டு உழைச்சி பெற்றோம். இதையெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்படி கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு திறமையோடு உழைத்தால், நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும். எண்ணியது எண்ணியாக எய்துவர், எண்ணிய பின்னதாக பெற்ற பொருளை சொல்லி வாழ்க வளர்க என்று இங்கே உள்ளவங்களையும் வாழ்கிறேன், இங்கே உள்ளவங்களையும் வாழ்கிறேன். ஆகவே வாழ்க்கை நம்பிக்கையில் இருக்கிறது, வெற்றி நம்பிக்கையில் இருக்கிறது. வணக்கம். ஹலோ, காயத்ரி அவர்களுக்கு எஸ்வி முத்துராமன் அவர்கள் வந்துட்டு மாலை இருக்காங்க. காயத்ரி வந்து இப்போ நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் இதுவாக இருக்காங்க, காம்பேரிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மாலை கொடுங்க. வெற்றி பெற்றுட்டால் எனக்கு